Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challenge இன்னைக்கு day 3 ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நான் இந்த டயட் பத்தி தெளிவா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணல அப்படினு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயட்டை வந்து ஒரு 10 நாளா பிரிச்சு மொத்தமா ஒரு 30 நாளா ஃபாலோ பண்ண போறோம். அந்த முதல் 10 நாள் பாத்தீங்கன்னா ரைஸே எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட டயட்டோட ரூல். ஓகேவா? அந்த ரைஸ்க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் அப்படினா மில்லட்ஸ் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம், கோதுமை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டயட் வந்து எனக்காக நான் ஃபாலோ பண்ணுறது. நான் வந்து மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுலாம் கிடையாது. எனக்காக நான் ஃபாலோ பண்ணுறது. என்னால் ஜிம்முக்கு போக முடியாது, தனியாக ஒரு நியூட்ரிஷனை பார்த்து அதுக்காக காசு செலவு பண்ண முடியாது, நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பொருட்கள் வாங்கி என்னால் ஒரு டயட் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நான் ஓவர் வெயிட்டாக இருந்தேன், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அந்த வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுவும் ஆரோக்கியமாக குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற பொருட்கள், வீட்டில் ஈஸியாக நமக்கு சுலபமாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த டயட்டை தான் ஆரம்பித்தேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு டயட் அப்படின்னா அதில் வந்து மெயின் பாயிண்ட் வந்து சுகரை அவாய்ட் பண்ணுறது, ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 days வந்து நோ சுகர் சேலஞ்ச் அப்படின்னு பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நான் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கு, ப்ரௌனிஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுனால அது சாப்பிட்டே வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு ரெசிபி, எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய ரெசிபி செய்ய வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸுக்கு அடிக்ட் ஆகி தான் மறுபடியும் எனக்கு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப வெயிட் போட்டதுக்கு முக்கிய காரணம் அதுதான். ஓகேவா? ஏன்னா டயட்டு ஃபாலோ பண்ண முடியல, ஸ்வீட்டே எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய டயட்டை வந்து ரொம்ப பாதிச்சது, ஓவராக வெயிட்டு போட்டுது. அதாவது சர்ஜரிக்கு அப்புறம் வந்து 9 கிலோ நான் வெயிட்டு போட்டேன். சரி, அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா வந்து சுகரை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டு 20 நாள் வந்து நோ சுகர் டயட் அப்படின்னு ஆரம்பித்து சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே, அதாவது ஃப்ரூட்ஸை தவிர்த்து மற்றபடி எந்த வித சுகரும், ட்ரை ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நான் எடுக்காமல் 20 days ஃபாலோ பண்ணி அதில் வந்து 3 kg சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இப்போ சர்ஜரி முடிச்சிருக்கனால இந்த தலைவலி ரொம்ப இருக்கனால என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலை, வாக்கிங் கூட பண்ணுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்போ இந்த டயட்டில் மட்டும்தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படிங்கிறனால தான் டயட்டு மட்டும் ஃபாலோ பண்ணி அதில் ஒரு 3 கிலோ குறைச்சேன். 3 கிலோ குறைச்சா எனக்கு போதாது, ஏன்னா எனக்கு இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும். அப்படிங்கிறனால தான் சரி நம்ம வந்து அடுத்து மறுபடியும் டயட்டை ஃபாலோ பண்ணுவோம், டயட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம், டயட்டை விடக்கூடாது அப்படின்ட்டு தான் மறுபடியும் டயட்டுக்குள்ளே அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அப்போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சிஸ்டர் எங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறனால அது ஒரு லைவாக ஒரு 30 days லைவாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் அடுத்த விஷயம், டயட்டில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு கொடுக்குறது வந்து சோறு. அது தோசை, இட்லி, சோறு இது எல்லாமே அரிசியிலேருந்து வரக்கூடியது தான். இது எதையுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்போ நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தோசை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தோசை, சாம்பார், இட்லி சாம்பார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2ஓட நிப்பாட்ட மாட்டேன், ஒருவேளை 3 சாப்பிடுவேன். இட்லினா 4 வரைக்கும் கூட போகும். அது என்னோடய டயட்டை பாதிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 இட்லி எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுத்தோன்னா டயட்டை பாதிக்கும். அதே மாதிரி சோறு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சோறு தான் எடுக்கணும். அந்த 100 கிராமில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. குழம்பு, மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்குமா, நமக்கு அது வந்து கண்ட்ரோலே நிற்க மாட்டேங்குது. மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன். ஸோ இது வந்து மறுபடியும் என்னோடய டயட்டை பாதிக்கிறனால ஓகே நம்ம வந்து சோறு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து சோறை அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆகும், ஆரோக்கியமாக மாறுவீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால வேறு எது எடுத்துக்கலாம்னா காய்கறி எடுக்கலாம், மில்லட்ஸ் எடுக்கலாம். அது எல்லாமே அளவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மில்லட்ஸ் எல்லாம் 100 கிராம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறுபடியும் போட்டு சாப்பிடணும்னு தோணாது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதை தான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா கடந்த 2 நாளாக என்னோடய வீடியோஸ் வந்து அவ்வளோ ஃப்ளாப்பாக இருக்குது. வேறு வழியும் இல்லை, வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு போடுற மாதிரி ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக மழையும் பவர் கட்டும், வீடியோ ஷூட் பண்ண முடியலை. அதே மாதிரி நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழும்போனா அப்போ வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல.
ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு கேமரா முன்னாடி வந்து நின்னா என்னோடய கேமராவில் எனக்கு வந்து ப்ளர்ராகவே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 முறை வீடியோ ஷூட் பண்ணேன், டிலீட் பண்ணேன், ப்ளர்ராகவே வந்துட்டுருக்கு. அப்போ அதை வந்து எப்படி உங்ககிட்ட கன்வே பண்ண முடியும்? இதை நான் பேசுகிறேன்னா பார்க்குறவங்க அந்த ப்ளர்ராக இருக்கப்போ பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால தான் அதுலேயுமே என்னால் சரியாக இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியலை. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது டயட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ணுமா, அளவுகளெல்லாம் ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் 102 கிலோவில் இருந்து இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 102 கிலோவில் இருந்து இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறப்போ உணவுகளோட அளவுகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் எடுத்தேன். ஓகேவா? இந்த மாதிரி கிடையாது. இன்னும் நல்லா சாப்பிட்டேன். லேட் நைட்டு தான் சாப்பிட்டேன். அப்போ கூட 9 மணி. நான் அப்போது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தூரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து 1 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேட்டாக சாப்பிட ஆரம்பிச்சு. அதாவது ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக போயிட்டு இருந்துச்சு. டயட் ஆரம்பிக்கிறப்போ அந்த டைம் ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிறனால டயட்டு டின்னரை 9-10 மணிக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். டயட்டில் இருக்கக்கூடிய உணவுகளோட அளவுகளும் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 முட்டை எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய காய்கறிகள் சாப்பிட்டேன். அப்போ சோறெல்லாம் சாப்பிடலை. அதாவது இந்த இட்லி, தோசை, பொங்கல், சோறு, அப்புறம் இந்த மில்லட்ஸு, கோதுமை எதுவுமே எடுக்கலை. வெறும் காய்கறிகள், அப்புறம் நான்வெஜ், அப்புறம் இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஃப்ரூட்ஸுமே வந்து நான் கொய்யா மட்டும்தான் அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே எடுத்து தான் 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோ குறைச்சதுக்கப்புறம் அப்படியே வெயிட் லாஸ் ஸ்ட்ரக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோ கிட்ட குறைச்சேன். ஸோ அதெல்லாமே எங்கள் லைவாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த அடுத்து 15 கிலோ எல்லாம் குறைக்கிறப்போ நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பயணம் இருந்துச்சு. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எடுத்தோன்னே உணவுகளோட அளவுகளை வந்து ரொம்ப சுருக்கி இப்போ சாப்பிட்ற மாதிரி 2 முட்டை, காலையில் 1 ஆப்பிள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போது நல்லா சாப்பிடுவேன். நான் ஒரு 2 முட்டையெல்லாம் போட்டேன். நான் நிறைய காய் போட்டு ஆம்லேட் போடுவேன். அது கூட வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யா தான் எடுப்பேன். கொய்யா எடுப்பேன், பட்டர் டீ எடுப்பேன். அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் ரொம்ப பசி இருக்கும். இப்போ வந்து அந்த உணவோட அளவுகளை நான் குறைக்கணும். ஏன்னா எனக்கு வெயிட் வந்து நிறைய குறைச்சிட்டேன். நம்ம இதுக்கு மேலேயும் வெயிட்டு குறைக்கணும் அப்படிங்கிறப்போ உணவோட அளவுகளை குறைக்கணும். அது ஆரோக்கியமாக எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்காக காய்கறிகள் ஒரு 300-400 கிராம் வர மாதிரி காய்கறிகள், நான்வெஜ், ப்ரோட்டீன் அந்த மாதிரியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ நீங்கள் புதுசாக டயட்டுக்கு வர்றீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் ஃபாலோ பண்ண எனக்கு வெயிட் குறையாது. அதனால தான் நான் இந்த அளவு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இதுவே வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக டயட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த அளவு குறைவுகளாக எடுக்கணும் அப்படின்னலாம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடலாம். ஆனால் டயட்டில் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்லாமா சிஸ்டர் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் சாப்பிட்லாம். அது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 இட்லிக்கு மேலே எடுக்கக்கூடாது. நைட்டெல்லாம் நான் இட்லி தான் சாப்பிட்றேன் அப்படின்னா சாப்பிடுங்க. அந்த அளவை வந்து குறைச்சிக்கோங்க. ப்ரோட்டீன் அதிகப்படுத்துங்க, ஃபைபர் அதிகப்படுத்துங்க. அதாவது காய்கறி அதிகம் எடுங்க, முட்டை அந்த மாதிரி ப்ரோட்டீன் கிடைக்குது இல்லையா, அதை எடுங்க. இப்போ ப்ரோட்டீனுக்கு வந்து நாங்கள் வெஜ் அப்படின்னா நீங்கள் வந்து பன்னீர் எடுக்கலாம், மஷ்ரூம் எடுக்கலாம், பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க டயட்டு ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது, நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நேரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. காலையில் வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 80.200 வந்திருக்கேன். ஓகே, 80.200 வந்திருக்கேன். பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் போக போக எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. காலையில் எழும்பி தண்ணி குடிச்சிருந்தேன் வழக்கம் போல். உங்களுக்கு அடிக்கடி பசிக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த நேரம் சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற நேரத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கப்பு டீ, வழக்கம் போல் காலையில் ஒரு கப்பு டீ எடுத்துப்பேன், இனிப்பு சேர்த்துக்காமல். காலை உணவுக்கு ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் வேக வச்ச அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு எடுத்திருந்தேன். இது என்ன பண்ணுவேன்னா வேர்க்கடலையை வந்து நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது டிஃபனுக்கு எடுக்கிறப்போ நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபீலே இருக்காது. இது கூட வந்து வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் கட் பண்ணி போட்டு உப்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டேன். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிய உணவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் பண்ண ரெசிபி தான். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லது. ஒரு 100 ml அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு ரோல் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கேரட்டு தக்காளி இது வெள்ளரிக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து கோதுமை மாவு, கொஞ்சம் ஜீரகமும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவில் தண்ணி ஊற்றி அந்த நம்ம மாவு நார்மலாக தோசைக்கு கரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். கெட்டி இல்லாமல் நல்லா நம்ம இதை கலந்து எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம தோசை சுடலாம். நார்மலாக தோசை எல்லாம் சுடுற மாதிரி தான். கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நார்மலாக தோசை சுடுற மாதிரி இப்போ இதை நல்லா சுட்டுக்கலாம். சுட்டுட்டு 2 பக்கமும் ஃபஸ்ட் இதை வந்து வேக வச்சு நம்ம எடுக்கணும். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேலடு, அந்த சேலடை இதில் வச்சுட்டு ஒரு ரோல் மாதிரி செஞ்சு 2 பக்கமும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்திங்க அப்படின்னா இது ஒரு ரோல் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ நம்ம டயட்டில் செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பர் டயட்டு, நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இப்போ இந்த ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி சேலடு தான் வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இன்னொரு தோசையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் காலையில் கடலை குழம்பு வச்சுருந்தேன். அந்த பச்சை பட்டாணி கிரேவி வச்சுருந்தேன். அந்த கிரேவியை வந்து தண்ணி இல்லாமல் அந்த தொக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நடுவில் வச்சு அதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி 2 பக்கமும் சூடு பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லுவேன் நான். அதான் சொல்கிறேன்ல, டயட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 2 ரோல் எடுத்திருக்கேன். இவ்வளவு தான். இதான் இன்றைக்கி நான் எடுத்திருந்த காலை உணவு. லஞ்சுக்கு தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து ஈவினிங் ஒரு கப்பு டீ குடிச்சிருந்தேன். டின்னருக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி சேலோ ஃப்ரை செஞ்சு எடுத்திருந்தேன். இது கூட ரெசிபி போட்டால் ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ரெசிபி வந்து நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது க்ரில் பண்ணியும் சாப்பிடலாம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டின்னருக்கு எடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.